வணக்கம் சைடெக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்தின் மறைமுகமான 6 அறிகுறிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இந்த 6 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த அறிகுறிகளை நீங்கள் இது வெறும் ஒரு உடல் சார்ந்த அறிகுறியாக மட்டுமே கடந்து போயிட முடியாது. ஏன்னா இந்த உடல் சார்ந்த இந்த 6 அறிகுறிகள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னாலேயோ அல்லது மன அழுத்தத்தினாலேயோ கூட உங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய தோல் இருக்கு இல்லையா, ஸ்கின். இந்த ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா ஒரு நமநமப்பு, ஒரு புடுங்கல், ஒரு தோல் ஒரு அரிக்கிற மாதிரி யூஷுவலாக அல்லது வழக்கத்தை விட மாறா அல்லது வழக்கத்தை விட அதிகமாக உங்கள் உடம்போட சில பகுதிகளில் அரிப்பு ஏற்படுது அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ் அல்லது மன அழுத்தத்தின் அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒத்த தலைவலி, ஒரு பக்கம் மட்டும் தலைவலிக்கிறது, மைக்ரேன் ஹெட்ஏக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த மைக்ரேன் ஹெட்ஏக்ஸ் ரொம்ப தீவிரமாக வலிக்கும், ஒரு சைடு தலை மட்டும் வலிக்கும், ஒரு சைடு வலிக்காது. ஸோ இது ஒரு தலையில் இருக்கிற ஒரு பாதிப்பாகவோ அல்லது வேறு சில பிரச்சனைகளோ நீங்கள் கருதாமல் இது ஒரு மன அழுத்தத்தின் அறிகுறிகளாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் ஆராய்ச்சிகள் சொல்லுது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய தோல் இருக்கு இல்லையா அல்லது முகத்தில் இருக்கிற தோல், இவைகளில் சுருக்கம் ஏற்படும். உங்களுடைய தோற்றம் நாள் ஆக ஆக ஒரு வயதான தோற்றத்தை அடைய ஆரம்பிக்கும். உங்கள் வயதுக்கேற்ற தோல் அழகு இருக்காது, அந்த தோலோட வனப்பு இருக்காது, சுருக்கங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் ஃபேஸ்லேயும் உடலில் இருக்கிற தோல்லையும். ஸோ இது ஒரு மன அழுத்தத்துடைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு அறிகுறியாக இருக்குது. இப்போ தோலுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உண்மையிலேயே சம்மந்தம் இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது. நிறைய விதமான ஆராய்ச்சிகள் தோலுக்கும் நம்முடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட், நம்முடைய மனநிலைக்கும் மன அழுத்தம் அல்லது மனசோர்வு, டிப்ரெஷனுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. ஒரு நபர் டிப்ரெஷனில் இருக்காருன்னா அவருக்கு தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நபருக்கு தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கவலையோ அல்லது மன அழுத்தத்துக்குள்ளேயோ போவார். ஸோ தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்போட அவர் மன அழுத்தத்துக்குள்ளேயோ மனசோர்வுக்குள்ளேயோ போகிறாரு அப்படின்னா அந்த தோல் பாதிப்பு இன்னும் அவருக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குது. இப்போ 4வது விஷயம் பற்றி பார்ப்போம். என்னென்னா, நிறைய மறதிகள் ஏற்படும். சாப்பாடு சமைக்கும்போது குக்கிங்கில் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ உப்பு போடுறோம், எவ்வளோ காரம் போடுறோம், எவ்வளோ தண்ணி கலக்கிறோம் அப்படின்றது மறந்துறது இருக்கும். அடுத்து பார்த்திங்கனாக்கா பணம் கொடுத்தோமா வாங்கணுமா அப்படின்றதுல மறதி ஏற்படும். ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புறதுல மறதி ஏற்படும். இந்த மாதிரியான மறதி நிலைன்றது வாழ்க்கையோட முக்கியமான விஷயங்களில் ஏற்படும். அடுத்தது 5வது விஷயம் பற்றி பார்ப்போம். டைஜஷன்னு சொல்லக்கூடியது, சரிங்களா, டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதில் என்ன அப்படின்னாக்கா, சாப்பாடு செரிமானமாகுதலில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது வாயு கோளாறு, மலச்சிக்கல், வயிறு உப்பிக்கிறது, வயிறு கடமுடன் சவுண்ட் கேட்குறது, இந்த மாதிரியான சாப்பாடு செரிக்காமல் போகிறது, இந்த புளி ஏப்பன்னு சொல்லுவோம், இப்படி எகுத்துக்கிட்டு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான சில வயிற்று கோளாறுகள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டாலும் அவைகள் ஸ்ட்ரெஸ்ஸுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. அடுத்ததாக பார்க்கும்போது 6வது அறிகுறி. இந்த 6வது அறிகுறி என்னன்னாக்கா, வெயிட்டில் சேஞ்சஸ் ஏற்படும். வெயிட்டில் சேஞ்சஸ்னால் எப்படி, திடீர்னு வெயிட் ரொம்ப அதிகமாகலாம் அல்லது வெயிட் குறையலாம். வழக்கமாக பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு பார்த்தலாம் முகம்லாம் ஒட்டி போய் ரொம்ப லீனாக ஆன மாதிரியான ஒரு நிலை ஏற்படலாம். அல்லது உடம்பு திடீர்னு ஊதி போயிடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான சில சேஞ்சஸ் ஏற்படலாம். திடீர்னு உடம்பு போகிறது, திடீர்னு உடம்பு குறையிறது, திடீர்னு உடம்பு போகிறது, திடீர்னு உடம்பு குறையிறது, நிறைய சேஞ்சஸ் மாறி மாறி இருக்குது. அப்படின்னாலும் இவைகளும் ஸ்ட்ரெஸ்ஸுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறிகளாக இருக்கலாம். நான் சொன்ன இந்த அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வெறும் உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்பாக மட்டுமே கருத முடியாது. அது மன அழுத்தத்தின் அல்லது ஸ்ட்ரெஸ்ஸும் அறிகுறியாகவும் இருக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினச்சேன். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது, அவைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, அது சம்மந்தமான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய, மனநலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேலிஸ்ட்டில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நாங்கள் எளிமையாக புரிஞ்சிக்க முடியும், எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம். ஸோ இது தீவிரமடையும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கவுன்சிலிங்கோ அல்லது உளவியல் சிகிச்சையோ கூட தேவைப்படலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான அறிகுறிகள் இருக்கிற நபருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். நன்றி.